எல்லா மளிகை கடையிலயும் பாத்தீங்கன்னா லேஸ் பிங்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு சேல் பண்ணுவீங்க கண்டிப்பா. அந்த லேஸ் பிங்கோ வந்து நீங்க யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்றத பாருங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல்ல பஜார்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இன்னொரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜென்சிக்காரங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜென்சில பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலா ஒரு 3 rupees 5 rupees வந்து சேர்ந்தே உங்களுக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்குங்க. இதே வந்து ஹோல்சேல் கடையில போய் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஷீட் மேல ஒரு 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. அது எப்படி அப்படின்னு தான் பாக்குறீங்களா? இப்ப வந்து பிங்கோ பாருங்க. பிங்கோ வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பிங்கோல ஒரு ஷீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 108 109 தான் உங்களுக்கு ஹோல்சேல்ல உங்களுக்கு போட்டிருப்பாங்க கம்பல்சரி. இதுவே வந்து நீங்க ஏஜென்சில பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 105க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஷீட். அப்படின்னா உங்களுக்கு 3 rupees வந்து ப்ராஃபிட் தான். ஏன் இந்த 3 rupees மட்டும் நான் சொல்றேன் அப்படி 3 rupees ரொம்ப பெருசா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுல எல்லாம் வந்து ஒரு ஷீட்டே வித்தாதான் நம்மளுக்கு அந்த 10 rupees அப்படின்றது கிடைக்கும். அப்ப அந்த 3 ரூபாய்ன்றதும் நமக்கு ப்ராஃபிட் தாங்க. அதனால அதையும் பார்த்து வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜென்சிக்காரங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது சிடி கம்பல்சரி கிடைக்குங்க உங்களுக்கு. நீங்க யார்கிட்டயாவது வந்து பேமெண்ட் வந்து பண்ணும்போது இன்சிடென்ட் பேமெண்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிடி கம்பல்சரி கிடைக்கும். சிடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏஜென்சிக்காரங்க கிட்ட ஒவ்வொரு % இருக்கும். மேக்சிமம் இந்த மாதிரி லேஸ் அவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா 2% கிடைக்கும். கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் 2% கிடைக்கும். இதே ஐஸ்கிரீம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம்ல வந்து 3ல இருந்து 5% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 5% எனக்கு இப்போதைக்கு வந்து 3% கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே குவான்டிட்டி பெரிய ஃப்ரிட்ஜ் போட்டு நீங்க குவான்டிட்டி அதிகமா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா சிடி வந்து உங்களுக்கு 5% கம்பல்சரி கொடுப்பாங்க. இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நீங்க யாராச்சும் இந்த மாதிரி பே பண்ணும்போது உங்களுக்கு சிடி தராமையோ இல்லைன்னா இந்த அமௌண்ட் வந்து இதை விட அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி கேட்கலாம். நீங்க எல்லா ஏஜென்சிலையும் அது எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க கார்டு போட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, பில் டு பில் பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி கேட்கறதுக்கு ரைட்ஸ் முடியாது. என்ன பேமெண்ட்டோ அதை தான் நீங்க கொடுத்தாகணும். இதுவே இன்சிடென்ட் பேமெண்ட்டுக்கு இந்த வேல்யூபிள் எல்லாம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மளிகை கடைக்காரங்க எல்லாருமே வந்து பில் டு பில் பண்ணாம இன்சிடென்ட் பே பண்ணி நீங்க வாங்கி பாருங்க. நல்லாவே ஒரு ப்ராஃபிட் இருக்கு. ஏன்னா பார்லேஜ்லயும் இருக்கு. இப்ப லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பார்லேஜ்ல வாங்கியிருக்கேன். ஐடென்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பில் பண்ணும்போது 2% லெஸ் பண்ணி நான் பே பண்ணிட்டேன். சரிங்களா? அடிஷ்னலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட் அண்ட் சீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ அது ஃபுல் ரேட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது லாஸ்ட் டைம் ஆஃபர் இருந்தது. நான் வீடியோ போடணும்னு நினைச்சேன், பாக்கல. யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க இருந்தா கண்டிப்பா பாருங்க. அதுல வந்து 17+1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ல ஒரு பீஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீயா கொடுக்கும் போது இதுல ஒரு 23 rupees 26 rupees வந்து உங்களுக்கு நல்லாவுமே ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதையும் நீங்க தெரியாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நோட் பண்ணி பாருங்க. இதையுமே வந்து ஏஜென்சிக்காரங்க கிட்ட கேட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க எப்பயுமே.